ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு CW கிரியேஷன்ஸ். நான் உங்கள் அர்ஜுன் ஃபார் ஸ்பவுசன்ஸ். அண்டு இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல. அண்டு என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சென்ஸில் $10 earn பண்ண பிறகு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வரும். ஸோ எனக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, எதை கொடுக்குறதுன்னே தெரியல. ஸோ எனக்கு ஒரு 2-3 months ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட சேனல் தான் ஹெல்ப் பண்ணார். பட் இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி குழம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் ஆட்சென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஐடி ஒன்று கேட்கும். ஆதார் கார்டு இதுக்கு செல்லாது. அது ஒரு சில ரீசன்ஸ்க்காக ஆதார் கார்டு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை. தென் பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் அண்டு டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பேன் கார்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்டு பேன் கார்டும் நான் இந்த ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்த பிறகு தான் அப்ளை பண்ணேன். ஸோ பேன் கார்டுன்னு ஒன்று, உங்கள் பேன் கார்டு ஒரிஜினல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பேன் கார்டுன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ பேன் கார்டோட PDF ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் அதை க்ராப் பண்ணி போட்டு கொடுத்தேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து சப்போர்ட் ஆகலைன்னு வந்துச்சு. ஐ திங்க் அவங்க கார்டு அக்செப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். தென் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். என்னோடய ஒரிஜினல் கார்டு வந்துடுச்சு. ஸோ அதை நான் ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து நான் வந்து அனுப்பினேன். அண்டு இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம நிறைய இடத்துல ஒரு 3 இடத்துல நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். அந்த 3 இடத்துலையும் நான் வந்து அப்பாவோட நேம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து என் நேம் மட்டும் கொடுத்தேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க அப்பாவோட நேம் தேவையில்லை, அவங்க நேம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்பி நான் கொடுத்தேன். ஸோ அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. தென் கடைசியாக தான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவோட நேம் அது ஆக்சுவலாக அப்படியே உங்கள் ஐடியில் இருக்கிற மாதிரியே கொடுத்தேன். என் ஐடியில் வந்து அப்பாவோட நேமும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இப்போ என் ஐடியில் இருக்கிற எப்படி இருந்துச்சோ அப்படியே எடுத்து கொடுத்தேன். அண்டு ஒரு 12 hours கழித்து எனக்கு ரிவ்யூ வந்துடுச்சு. என்னோடய அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கனாக்கி அதில் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னாக்கி பர்சனல் செட்டிங்ஸில் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் உங்கள் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுத்துக்கோங்க. அப்பா நேம் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணால், உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகணும். உங்கள் சைடில் உங்களோட கூகுளில் ஐடி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கி மேனேஜ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கொடுத்திங்கனாக்கி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ அதில் போயிட்டிங்கனாக்கி பேமெண்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு போய்க்கோங்க. பேமெண்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பேமெண்ட் மெத்தடு, பர்ச்சேஸ், சப்ஸ்கிரிப்ஷனு, ரிசர்வேஷன் வரும். இதில் மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துக்கோங்க. ஸோ மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து லாஸ்ட் 2 இடத்துல தான் நீங்கள் கை வைக்கணும். இதில் அட்ரஸஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட பேமெண்ட் அட்ரஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் தான் மாற்றணும். ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னாக்கா அதில் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் நீங்கள் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல் நேமு. ஸோ அட்ரஸ் அவங்க பார்க்குறதில்ல, மெயினாக வந்து நேமும் உங்களோட பிக்சரும் தான் பார்க்குறாங்க. அது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நேம் எப்படி இருக்கோ அதே போல் கொடுத்துருங்க. உங்கள் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல். அண்டு இன்னொன்று, கீழே வந்து ப்ரைமரி கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும் பேமெண்ட் யூசர்ஸில். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அதையும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் நேம் மாற்றிடுங்க. இதெல்லாம் முடித்த பிறகு உங்களோட ஆட்சென்ஸ் பேமெண்ட் டேபுக்கு போங்க. ஸோ அதுக்கு போயிட்டிங்கன்னாக்கி உங்கள்கிட்ட அதை வெரிஃபைன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா, அண்டு இதுலேயும் ஒரு அட்ரஸ் இருக்கும், இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்த விட இதுதான் மெயின். நீங்கள் எல்லாத்துலேயும் மாற்றுறது பெட்டர். அண்டு இதுலேயும் உங்கள் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொன்று, கேப்ஸில் இருந்துச்சுனாக்கி ஃபுல்லாக கேப்ஸ்லேயே அடிச்சிருங்க. ஈவன் அதையும் பார்க்குறாங்க, கேப்ஸில் இருக்கா ஸ்மாலில் இருக்கா. ஸோ எல்லாமே எப்படி இருக்கோ அதே போல் அடிச்சிருங்க. தென் உங்களோட டாக்குமெண்ட்டு கீழே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்படி தான் எடுத்து அமைச்சிருந்தேன். ஸோ இதையும் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க.
ஸோ வெரிஃபை வந்து ஒரு 3 days ஆகும்பாங்க. பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வெரிஃபிகேஷனும் 3 ஹவர்ஸில் வந்துடுச்சு. 3rd வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனது மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 ஹவர்ஸ் எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு பேமெண்ட்டை மெத்தட் ஆட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் CW Creationஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.